சுண்டல் பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் குழம்பு செய்கிறதுக்கு நைட்டே சுண்டல் பயிரை தண்ணியில் அலசி ஊற வச்சுக்கிட்டேன். ஊறின சுண்டல் பயிரை குக்கரில் சேர்த்து சுண்டலுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு இறக்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். வடைச்சட்டி சூடானதும் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வர விட்டியும் ஒரு 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம் அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூனு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் குழம்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. வேக வச்ச பயிரில் இருக்க தண்ணியோடையுமே குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் மசாலா ஒரு 2.5 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். குழம்புக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதி விட்டுறலாம். ஏற்கனவே வெந்த சுண்டல் தான். அந்த மசால் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டான சுண்டல் பயிறு குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த குழம்பு புளி ஊற்றாமல் செய்கிறது. சூடான சாப்பாட்டுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். டேஸ்ட்டான சுண்டல் பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.